தெரதி நான் வணக்கம் நண்பர்களே. நாளைக்கு என் தங்கச்சியோட பர்த்டே வருது. அதை முன்னிட்டு ஒரு பர்ச்சேஸ் போடணுமா இல்லையா? சரி, அதே ஒரு மினி விலாக ஏன் எடுத்து போடக்கூடாது அப்படின்னு சொன்னது தான் தாமதம். என் தங்கச்சியே வா நான் உனக்கு வீடியோ எடுத்தாருன்னு எல்லா வீடியோவும் அவளே எடுத்து கொடுத்தா. பர்ச்சேஸ் போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப நாளாக வண்டியில் இருந்த ஃபேரிங் துருப்பிடிச்சு போயிருந்துச்சு. சரி, முதல்ல அதை மாற்றிடுவோம் அப்படின்னு நாங்கள் புதுப்பேட்டைக்கு வந்தோம். இங்கே வந்து பார்த்தா பொருளுக்கு ஒரு கடையை தேட வேண்டியதாக இருக்குது, அதை மாற்றுறதுக்கு ஒரு கடையை தேட வேண்டியதாக இருக்குது. அப்படி இப்படின்னு இதிலே பாதி நாள் போயிடுச்சு நண்பர்களே. ஆனால் மாற்றுறதுக்கு லேபர் மட்டும் பயங்கரமாக வாங்குறாங்க. இந்த 2 ஃபேரிங்கை மாற்றுறதுக்கு 400 ரூபா வாங்கிட்டாங்க நண்பர்களே. அதை முடிச்சுட்டு நாங்கள் போன இடம் ஸ்பென்சர் பிளாசா. இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்துருக்கியா இல்லையா? எல்லாரும் ஸ்பென்சரில் தான் ட்ரெஸ் எடுக்கிறாங்க. அப்படி இப்படின்னு மண்டையை கழுவி ஸ்பென்சர் கூட்டு போய் எல்லாத்தையும் இங்கேயே வாங்க வச்சிடலான்னு பார்த்தா ஏன் நேரமா என்னன்னு தெரியல. ஒரு கடையிலே ஒன்றுமே நல்லா இல்லை. துணி கடைக்கு போனால் துணி பிடிக்கலன்றா. சரி, செருப்பு கடைக்கு போய் பார்ப்போம்னா செருப்புலாம் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கு. பாண்டி பசார் போகலான்னு ஒரு பிளானை போட்டு பாண்டி பசாருக்கு என்ன கூட்டின்னு போயிட்டா. சரி, பாண்டி பசார் வரைக்கும் வந்திருக்கோம். காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடல. சரி, கீதாஸ் எனக்கு ஒரு காஃபி வாங்கித்தா அப்படின்னு கேட்டது வாங்கி கொடுத்துட்டா. உனக்கு வேண்டாமான்னு கேட்டேன். எனக்கு வயிறு ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னான். பேச்சுக்கு தான் நம்பர்களை கேட்டேன் குடிக்கிறியான்னு. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா என் கையில் இருக்க கப்பு அவ கையில் இருக்குது. கடைசி டயர்டில் அவளே காம்ப்ரமைஸ் ஆகி எனக்கு ட்ரெஸ்லாம் வேணாண்டா, செருப்பு மட்டும் போதும்னு சொல்லிட்டா. சரி, பர்த்டே கேளுக்கு செருப்பு மட்டும் வாங்கி கொடுத்தா நல்லா இருக்குமா? வாட்ச் வாங்கிக்கிறான்னு கேட்டோன்னே பிள்ளை மூஞ்சில் அவ்வளோ சந்தோஷம். டி நகரில் இருக்க எல்லா வாட்ச் கடை ஏறி இறங்கிட்டோம். எங்கேயுமே பட்ஜெட்டில் வாட்ச் இல்லை. ஆமாம் கைஸ், கடைசியில் நாங்கள் காஃபி குடிச்ச கடை பக்கத்துலேயே ஃபாஸ்ட் ட்ராக் இருந்துச்சு. ஸோ அங்கே போய் 2 வாட்சும் வாங்கிட்டு வந்துட்டேன். நண்பர்களே, நான் என்ன கிஃப்ட் கொடுத்தேன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த சேனலுக்கு மறக்காமல்.